வணக்கம். ஓம் நம சிவாய. ஓம் சிவாய விஷ்ணுரூபாய விஷ்ணுவே சிவரூபிணே நமஸ்தே. சர்வ சிவ விஷ்ணுரூபாய நமஸ்தே சர்வரூபிணே. ஓம் நம சிவாய. வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் சசிகுமரன். யூடியூப் மூலமா உங்களை பார்த்து பேசுறதுல ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். நேற்று நம்ம மாதிரி ஜாதகத்தை பார்த்தோம். மாதிரி ஜாதகத்துல செவ்வாய் தோஷத்தை பத்தின விளக்கங்களை நான் சொல்லியிருந்தேன். அந்த செவ்வாய் தோஷங்கிறது நம்ம ஜாதகத்துல எந்த மாதிரியான விளைவுகளை நமக்கு ஏற்படுத்துது அப்படிங்கிறத நேற்று நான் சொல்லியிருந்தேன். இன்னைக்கு அதே மாதிரியான ஒரு மாதிரி ஜாதகத்தை இந்த நாள்ல நம்ம பார்க்கலாம். வாங்க. கும்ப லக்னம், ராகு, கேது, சுக்கிரன், சூரியன், செவ்வாய், சனி, சந்திரன், புதன், குரு. இப்போ இந்த மாதிரி ஜாதகம் பாத்தீங்கன்னாக்க, இந்த மாதிரி ஜாதகம் ஒரு பிரபல்யத்தோட ஜாதகம். இந்த ஜாதகம் பாத்தீங்கன்னா, இந்த ஜாதகத்துல இப்போ பொதுவா பாத்தீங்கன்னா, தானத்திலேயே சிறந்த தானம் நிதானம், கன்னிகா தானம், அப்புறம் பாத்தீங்கன்னாக்க இறைவனுடைய சன்னிதானம், அந்த மாதிரியான தானங்கள் எல்லாம் சொல்லுவாங்க. நம்ம பாத்தீங்கன்னாக்கா கோதானம் கேள்விப்பட்டிருக்கிறோம். அப்புறம் பாத்தீங்கன்னாக்கா பூமி தானம் நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம். வஸ்திர தானம் கூட நம்ம கொடுத்துருக்குறோம். இப்படிப்பட்ட தானங்கள் எல்லாம் தானத்திலே சிறந்த தானம் அன்னதானத்தையும் நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம். அதுல நம்ம அந்த ஒரு ஜாதகத்தை பொறுத்த அளவுல பாத்தீங்கன்னாக்க சந்தான பாக்கியம் ரொம்ப முக்கியமானது. அப்போ இந்த சந்தான பாக்கியத்தை நம்ம இப்போ இந்த ஜாதகத்துல, இந்த மாதிரி ஜாதகத்துல எப்படி இருக்குங்கிறத நம்ம பார்க்கலாம். எந்த மாதிரியான அந்த தோஷத்தை கொடுக்குது அப்படிங்கிறத இந்த மாதிரி ஜாதகத்துல நம்ம இன்னைக்கு நம்ம பார்க்கலாம். இப்போ புத்திரஸ்தானம் சொல்லக்கூடியது பாத்தீங்கன்னாக்க, புத்திரஸ்தானம் சொல்லக்கூடியது 5ஆம் பாவம். ஒரு காலபுருஷ தத்துவத்துல 5ஆம் இடம் தான் புத்திர பாக்கியங்கிறது. அதாவது பூர்வ புண்ணிய ஸ்தானம். பூர்வ புண்ணியங்கிறது பாத்தீங்கன்னா, நம்ம ஏற்கனவே செய்த கர்மவினையின் பயனாகத்தான் நமக்கு புத்திர பாக்கியங்கிறது நமக்கு அமையப்படும். தெய்வம் நமக்கு அப்படித்தான் நமக்கு குழந்தை செல்வத்தை நமக்கு கொடுப்பாரு. அப்போ காலபுருஷ தத்துவத்துல 5ஆம் இடம் தான் பாத்தீங்கன்னா பூர்வ புண்ணியஸ்தானம், புத்திரஸ்தானம். அப்ப அந்த புத்திரஸ்தானத்துல இப்போ ஆணோ பெண்ணா இருந்தாலும் சரி, இப்போ ஆண்களுக்கு பெண்கள் சளைத்தவர்கள் அல்ல. ஏன்னா ஆண்களுக்கு இணையாக பெண்களும் சம்பாதிக்கிறாங்க. ஆண்களை விடவும் அதிகமா சம்பாதிக்கிறாங்கன்னு கூட சொல்லலாம். அதனால ஆண்கள் தான் நிறைய சம்பாதிக்கிறாங்க, பெண்கள் தான் நிறைய சம்பாதிக்கிறாங்க, அதுல ஆண் குழந்தைகள் தான் வேணும், பெண் குழந்தைகள் தான் வேணும் அப்படிங்கிற அந்த பாகுபாடெல்லாம் இப்ப எல்லாம் கிடையாது. ஏன்னா இன்னைக்குள்ள காலகட்டங்கள்ல பெண்கள் ரொம்ப திறமசாலியாக இருக்கிறாங்க. பெண்கள் அதிகமா சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. தொழில்கள்லையும் பாத்தீங்கன்னாக்கா அதிக பொசிஷன், ஹை பொசிஷன்ல இப்ப பெண்கள் அதிகமா இருக்கிறாங்க. ஸோ பாத்தீங்கன்னா ஆண் பெண் என்ற பாகுபாடே இதுல கிடையாது. எல்லாம் நம்ம இறைவன் நமக்கு அருளியது அப்படின்னு நம்ம நினைக்கணும். அப்போ இப்ப பொதுவாக பாத்தீங்கன்னாக்கா, இந்த ஜாதகத்துல கும்ப லக்னத்துக்கு 5ஆம் இடத்துல கேது இருக்காரு.
11ஆம் இடத்துல ராகு இருக்காரு, சுக்கிரனோட சேர்ந்து ராகு இருக்காரு. அப்போ இந்த ஜாதகத்துல பொதுவாக வந்து 5ஆம் இடம் சொல்லக்கூடிய புத்திரஸ்தானத்தை பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல கேதுவோ ராகுவோ ராகு கேதுகள் அமர்ந்துட்டாலே அங்க புத்திர தோஷத்தை வந்து கொடுத்துரும். அப்போ புத்திர தோஷம் வந்து நம்ம கொடுக்குது அப்படின்னாக்க குழந்தை செல்வம் நமக்கு கிடைக்காது அப்படிங்கிறது தான் வந்து இதுல வந்து சொல்றது. ஏன்னா அதை நாகதோஷம் கூட சொல்லுவாங்க. இப்போ புத்திரதோஷத்தை வந்து நாகதோஷம் இருந்தா கூட புத்திர பாக்கியம் நமக்கு கிடைக்காது, புத்திர பாக்கியம் நமக்கு இருக்காதுங்கிறது வந்து பொதுவா சொல்லக்கூடிய விஷயம். அப்போ அந்த புத்திர பாக்கியம் நமக்கு கிடைக்கணும், புத்திர பாக்கியங்கள் நமக்கு கிடைக்கணும்னா அதற்கு தகுந்தாற்போல் உள்ள ஜாதக இணைவுகளை நம்ம இணைக்கணும். இப்போ நேற்று வந்து பாத்தீங்கன்னா செவ்வாய் தோஷத்துக்கு கடந்த வீடியோல வந்து செவ்வாய் தோஷத்திற்கு இணையாக அந்த செவ்வாய் தோஷ ஜாதகத்தை இணைச்சாதான் அந்த பிரச்சனை குறையும் சொல்லியிருந்தோம். ஆனா இப்போ நம்ம பார்க்கக்கூடிய இந்த ஜாதகத்துக்கு நம்ம அப்படியே ராகு உள்ள தோஷத்தை, ராகு கேதுக்கள் உள்ள தோஷத்தை உள்ளவர்களை வந்து நம்ம இணைச்சோம்னா அங்க புத்திர பாக்கியம் வந்து நமக்கு கிடைக்காது. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஜாதகத்தை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா நிறைய ரூல்ஸ் இருக்கு. நிறைய வந்து ரூல்ஸ் வந்து முனிவர்கள் வந்து குறிப்பிட்டு போயிருக்காங்க. பல புத்தக வடிவில் வந்து புத்தகங்களை எடுத்து வடிவாக அவங்க சொல்லிட்டு போயிருக்காங்க. எப்படின்னு கேட்டீங்கன்னா ராகு கேதுகளுக்கு ராகு கேதுவே சேர்த்தோம்னாக்க அங்க புத்திர பாக்கியங்கிறது மைனஸ் ஆகிடும், கிடைக்காது. ஸோ அப்போ நம்ம என்ன கேட்டீங்கன்னா 5ஆம் லக்னத்துக்கு 5ஆம் அதிபதி, அதாவது லக்னத்துக்கு 5ஆம் அதிபதியில ராகு கேது அமர்ந்தா அங்க புத்திர பாக்கியம் கிடைக்காது அப்படிங்கிறத வந்து குறிப்பிட்டு போயிருக்காங்க. அப்ப நம்ம என்ன கேட்டீங்கன்னாக்க இந்த ஜாதகத்திற்கு நம்ம வந்து தகுந்தாற் போல ஒரு ஜாதக அமைப்பை ஏற்படுத்தினாதான் அந்த குழந்தை செல்வத்தை நம்ம வந்து இந்த ஜாதகருக்கு ஏற்படுத்தி கொடுக்க முடியும். அப்போ அது இறைவன் செயல் தான், எல்லாமே இறைவன் செயல் தான். இறைவன் அதற்கு தகுந்தாற் போல் ஜாதக அமைப்புள்ள மணப்பெண்ணையோ அல்லது மணமகனையோ ஏற்படுத்தி கொடுத்தால் மட்டுமே வந்து அந்த புத்திர பாக்கியம் அந்த தம்பதிகளுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத மாற்று கருத்து எதுவுமே இல்லை. இப்போ பொதுவாக பார்த்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போ வந்து 5ஆம் இடத்துல சுபர் அமர்ந்து 11ஆம் இடத்துல லக்னத்துக்கு 11ஆம் இடத்துல சுபர்கள் அமர்ந்து நேரடியாக பார்வை கொண்டால் அந்த ஜாதகருக்கு புத்திர பாக்கியம் உண்டு. இப்போ சுபர்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னாக்க குரு சுக்கிரன் புதன், குரு சுக்கிரன் புதன் வளர்புரை சந்திரன் தான் வந்து சுபர்கள். பாவர்கள் சொல்லக்கூடிய சூரியன் செவ்வாய் சனி அப்புறம் பார்த்தீங்கன்னா தேய்பிரை சந்திரன், இது வந்து பாவர்கள். அப்போ இந்த பாவர்கள் வந்து பார்த்தாலும் புத்திர பாக்கியம் அங்க அவங்களுக்கு இருக்காது. பாவர்கள் வந்து பார்த்தாங்கன்னா புத்திர பாக்கியம் இருக்காது. 5ஆம் இடத்துல வந்து பாத்தீங்கன்னாக்கா சுபர் அமர்ந்தால், சுப கிரகங்கள் அமர்ந்தா இந்த ராகு கேதுடைய தோஷத்தை அதை நிவர்த்தி செஞ்சிடும் அப்படிங்கிறது விதி. அப்போ புத்திர பாக்கியத்தை நம்ம வந்து இதுல எப்படி நம்ம எடுக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம இதை கொண்டு பார்க்கிறோம். இது பிரபலியமான ஒருத்தருடைய ஜாதகம். அந்த ஜாதகத்துல